செய்திகள் தொடர்கின்றன. புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பெண்களை கிண்டல் செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. உலகம் முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களைகட்டி வருகிறது. இதன்படி இன்று நள்ளிரவு முதல் புத்தாண்டை கொண்டாட தயாராகி வருகின்றனர். சென்னை மாநகரம் நட்சத்திர ஹோட்டல்கள், கிழக்கு கடற்கரை சாலை, பண்ணை வீடுகள் ஆகியவை களைகட்டியுள்ளது. இந்நிலையில் காவல்துறை ஆணையர் திரிபாதி உத்தரவின் பேரில் கூடுதல் ஆணையர் தாமரைக்கண்ணன் மேற்பார்வையில் இணை ஆணையர் சங்கர் ஆகியோர் தலைமையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக போலீசார் பாதுகாப்பு பணிகளை இன்று மாலை முதலே மேற்கொள்ள உள்ளனர். இதற்காக 10,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். நட்சத்திர ஹோட்டல்களில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளையும் போலீசார் வகுத்துள்ளனர். ஹோட்டல்களுக்கு வரும் வாகனங்கள் பலத்த சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும், நுழைவாயிலில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட வேண்டும் என்று ஹோட்டல் நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. நீச்சல் குளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு அன்று அதிகாலை 2 மணிக்குள் கொண்டாட்டங்களை முடித்துக் கொள்ள வேண்டும் என்றும் போலீசார் கூறியுள்ளனர். மது விருந்தில் பங்கேற்பவர்கள் போதையில் வாகனம் ஓட்டக்கூடாது என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதேபோல் பெண்களை கிண்டல் செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் பட்டாசு வெடிக்கக்கூடாது என்றும் காவல்துறை அறிவித்துள்ளது. சென்னையை அடுத்துள்ள தாம்பரத்தில் தொழிலதிபர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு அருகே உள்ள குன்னவாக்கத்தை சேர்ந்த செங்கல் சூளை அதிபர் கண்ணன், அவரது தம்பி சதீஷ் அந்த பகுதியில் நடைபெற்ற அடிதடி வழக்கில் கைதாகி சிறையில் உள்ளார். இந்நிலையில் கண்ணன் கிழக்கு தாம்பரத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு காரில் வந்தார். அப்போது மற்றொரு காரில் வந்த 10 பேர் கொண்ட மர்ம கும்பல் கார் கண்ணாடியோடு சேர்த்து கண்ணனை அரிவாளால் வெட்டியது. காரில் இருந்து இறங்கி தப்பியோடிய கண்ணனை அந்த மர்ம ஆசாமிகள் ஓட ஓட விரட்டி அரிவாளால் வெட்டினர். இதில் கண்ணன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தாம்பரத்தில் மக்கள் நெரிசல் நிறைந்த சாலையில் ஒருவர் ஓட ஓட விரட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. முன் விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிமுகவை சேர்ந்த சித்தலப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் தூண்டுதலின் பேரில் சமூக விரோதிகள் சிலர் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் அத்துமீறி நுழைந்து அராஜகத்தில் ஈடுபட்டதாக புகார் எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தொகுதியில் பெரியசாமி, ஈஸ்வரி ஆகியோருக்கு சொந்தமான 2 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. சித்தலப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சண்முகம் அதிமுகவை சேர்ந்தவர். இவர் இலவச வீட்டுமனை வழங்குவதாக கூறி பொதுமக்களிடம் தலா 10,000 ரூபாய் வசூல் செய்துள்ளார். இத்துடன் பெரியசாமியின் நிலத்தையும் சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செய்ய சண்முகம் திட்டமிட்டு இருந்ததாகவும், இதனால் பெரியசாமி நீதிமன்றத்தை நாடியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அதிமுகவை சேர்ந்த சண்முகம் தூண்டுதலின் பேரில் சமூக விரோதிகள் சிலர் பெரியசாமியின் நிலத்திற்குள் புகுந்து அங்கிருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மிளகாய் செடிகளை நாசப்படுத்தியுள்ளனர். இதுபற்றி காவல் நிலையத்தில் பெரியசாமி புகார் தெரிவிக்க சென்றபோது போலீஸ் அதிகாரிகள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு புகாரை வாங்க மறுத்துள்ளனர். தலைவர் ஈஸ்வரி சண்முகம் அவங்க தூண்டுதல் பேரில் ஒரு 50 பேர் வந்து எங்களுக்கு தான் இந்த இடம் சொந்தம் அப்படின்ட்டு வந்து பயிரிட்டு இருந்த மிளகாய் செடி, வெங்காயம் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. ஒரு 5 லட்ச ரூபா, அதனோட மதிப்பீடு 5 லட்சத்துக்கு மேலே வரும். கம்ப்ளைண்ட் பண்ணால் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்களும் எதுவும் எடுக்கல. மேலே நீங்கள் கோர்ட்டில் பாருங்கள், அவங்க சொல்கிறதான் நாங்கள் கேட்போம் அப்படின்றாங்க. அராஜக செயலில் ஈடுபட்டு வரும் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் சண்முகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். திருநெல்வேலியில் உள்ள பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் ஆலயத்தில் திருவாதிரை திருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிவபெருமானின் முக்கிய அம்சமாக நடராஜமூர்த்தி கருதப்படுகிறார். இவருக்கு தமிழகத்தில் 5 சபைகள் உள்ளது. அதன்படி திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் கோவில் தாமிர சபையாகும். சிவபெருமானின் ஊர்த்துவ தாண்டவ நடனத்தை நினைவு கூறும் வகையில் வருடந்தோறும் மார்கழி மாதத்தில் திருவாதிரை திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. 10 நாட்கள் திருவாதிரை திருவிழா திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் ஆலயத்தில் கொடியேற்றத்துடன் சிறப்பாக தொடங்கியது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நெல்லையப்பரை தரிசித்தனர். ஆச்சரியம், ஆனால் உண்மை. இன்று நாம் காண இருப்பது வானத்தில் வட்டமிடும் கழுகு, அதன் பார்வையிலிருந்து தப்பி ஓடும் ஓணான். வானத்தில் வட்டமிட்டுக் கொண்டே மரக்கிளையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் ஓணானை
கபளீகரம் செய்ய கழுகு திட்டமிடுகிறது. இதனை அறிந்த ஓணான் தண்ணீரில் குதித்து கடுமையான வேகத்தில் 2 கால்களால் நீந்தி விரைந்து மறைவது மிக அழகாக படம் பிடிக்கப்பட்டுள்ளது. பிரபல பூங்காவில் பயங்கர தீ, பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் காடுகள் தீயில் எரிந்து நாசம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.